அமீர் மற்றும் பாவனி இருவருமே பிக் பாஸ் மூலமாக பிரபலமானாங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். பிக் பாஸில் ஒவ்வொரு சீசன்லையும் ஒவ்வொரு காதல் கதை இருக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இந்த சூழலில் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காதல் கதையை உண்மையாக்கி திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஒருத்தர் ரெடியாக இருந்தால் இன்னொருத்தர் ரெடியாக இருக்க மாட்டாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த சூழலில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அமீர் மற்றும் பாவனி இருவருமே திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. தங்களுடைய கரியரில் ரொம்ப அதிக கவனம் செலுத்தி வராங்க. ஏற்கனவே பாவனி அவர்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு வாழ்க்கை இருக்குது, மறுபக்கம் இருக்குது அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும். இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் தேடி வரும்போது அவங்க கொஞ்சம் யோசித்து முடிவு எடுத்தாங்க. ரசலுடைய ஆசையும் அதுவாக தான் இருந்தது. உண்மையிலேயே அவங்களுடைய அந்த பாஸ்ட் வாழ்க்கை அப்படின்றது இவங்களுக்கு ஞாபகமே வரக்கூடாத அளவுக்கு அமீர் அவர்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சாரு அப்படின்னு எல்லோருக்கும் தெரியும். அப்படி தான் அவர் பார்த்தும் வந்துட்டுருக்காரு. இந்த சூழலில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அமீர் மற்றும் பாவனி 2 பேருமே தனித்தனியாக தான் வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க அப்படின்ற செய்தி வெளியானதும் மிகப்பெரிய அளவில் ரொம்பவே ஷாக் கொடுத்துருக்கு. அதோட சொன்னது யார் அப்படின்னா அது பாவனி அவர்களே தான். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு கரியர் தான் முக்கியம், அதனால் நாங்கள் அந்த கரியரில் கவனம் செலுத்தி வரோம். என்ன தான் எங்ககிட்ட எல்லா விஷயமும் அதே போல் வீடு அதுன்னு எல்லாமே இருந்தாலும் கூட எங்களுக்கு கரியர் தான் முக்கியம் அப்படின்னு ரொம்ப பார்த்திங்கன்னா உறுதியாக இருக்காங்களாம். அதுலேயும் அமீர் அவர்கள் பாவனி அவர்களுடைய வீட்டிற்கு கூட வந்தால் கூட சென்னைக்கு வரதே கிடையாதான். ஏன்னா அவர் தன்னுடைய கரியர் முக்கியம் அப்படின்னு ரொம்ப கவனமாக இருக்கானா. அப்போ கூட ரூம் எடுத்து தான் தங்கி போகிறாராம். என்னதான் எனக்கு இந்த மாதிரி நாங்கள் கரியர் தான் முக்கியம்னு இருந்தால் கூட பாவனி அவர்கள் அமீர் அவர்களை பார்க்காம இருக்கிறது, அதே போல் அங்கே வந்தும் கூட அவர் என்னை மீட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. உண்மையாகவே தாங்கிக்க முடியலை. இருந்தாலும் எங்களுக்குள்ளே நாங்கள் கட்டுப்பாடை வச்சுருக்கோம். கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், அது வரைக்கும் நாங்கள் இப்படியே தான் ஓடிட்டுருப்போன்னு இப்போ பாவனி அவர்கள் சொல்லியிருக்கிறது ரொம்பவே வைரலாகி வருது. இப்போ தான் அவங்க வீடு கட்டி போனதாக கூட சில தகவல்கள் வெளியாகி இருந்தது. இந்த சூழலில் எங்களுக்கு கரியர் தான் முக்கியம் அப்படின்னு இருவரும் எடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு முடிவை பார்த்துட்டு பிரியங்காவும் அவங்களுடைய கணவரும் இப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதே போல் தான் இவங்களும் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சமூக வலைதளங்களில் எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.